ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தனம் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தனம் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, பால் காய்ச்சி வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் ஒரே சண்டையாக போயிட்டுருக்குங்க. சொர்ணம் அந்த வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பசங்கக்கிட்ட சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், யார் எந்த இதுவும் போட்டுக்காதீங்க, தனத்தோட சந்தோஷம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ருக்குவோட பொண்ணு சொல்கிறாங்க, என்னன்றாங்கன்னா, அம்மா இந்த வீட்டில் நமக்கும் பங்கு இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேணாம், இந்த வீட்டை நம்ம தனத்துக்கே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, ராதிகா வாசிக்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னை நீ தான் என்னைக்கா இருந்தாலும் என்னோட மருமகன்னு சொல்கிறீங்க, இப்போ இந்த தனத்தை தலை மேலே தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் மருமக சொத்துன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வாசுகி என்னன்றாங்கன்னா ஏய் நீ அமைதியாடுறீ, உனக்கு எதுவும் தெரியாது, ஒரு வீடு நமக்கு வருது, அதையே விடணுன்ற, இந்த தனத்தை ஃபஸ்ட்டு அவளை வச்சு இந்த வீட்டை எழுதி வாங்கிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலாம், அதுக்கப்புறம் நீயும் என் பையனும் கல்யாணம் முடிச்சு இந்த வீட்லேயே நீங்கள் 2 பேரும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு ராதிகாவும் சரி அப்படின்றாங்க. இதை ருக்கு கேட்டுறாங்க. கேட்டுட்டு அப்போ நம்ம தனத்தை மட்டும் இங்கே விட்டோம் அப்படின்னா தனத்தை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, அப்போ நம்மளும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வாசுகி அவங்க பசங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்களோட மாப்பிள்ளையை கூப்பிட்டு, மாப்பிள்ளை நம்ம வீட்டிலேருந்து பொருள்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்ல, அந்த பொருள்லாம் இறக்கி வீட்டுக்குள்ளே வைங்க அப்படின்னு சொல்லும்போது வாசுகி சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லையா, வீட்டை விட்டு போன்றேன் அப்புறம் திருப்பி பொருள்லாம் இறக்கு அப்படின்றாங்க. அதுக்கு ருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடு என் உழைப்பாலையும் என் மருமக உழைப்பாலையும் கட்டினது, நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தினமும் சரி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு.